கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் கூட்டத்தில் சிலிண்டர் விநியோகம் செய்ய அதிக பணம் வசூலிக்கப்படுவதை உடனடியாக தடுத்திட வேண்டும் என சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் உத்தரவின்படி எரிவாயு முகவர்கள் மற்றும் நுகர்வோர் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட வழங்கல் அலுவலர் திருமதி கீதாராணி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மாவட்ட வழங்கல் அலுவலரின் நேர்முக உதவியாளர் மோகன், பறக்கும் படை வட்டாட்சியர் விஜயகுமார், உணவுப் பொருள் கடத்தல் குற்றப்பிரிவு ஆய்வாளர் திலகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த கூட்டத்திற்கு சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய சந்திரமோகன், கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது. அந்த கோரிக்கைகளை தடுக்க உரிய நடவடிக்கை உடனே எடுக்கப்பட வேண்டும். இருசக்கர வாகனங்களில் சிலிண்டர்கள் எடுத்து செல்வதை தடுக்கப்பட வேண்டும். மேலும் பள்ளி கல்லூரிகளில் மட்டுமின்றி அரசு அலுவலகங்களிலும் சமையல் எரிவாயு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். மேலும் பலமுறை கிட்டம்பட்டியில் உள்ள எரிவாயு குடோனை வேறிடத்திற்கு மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகையால் பெரும் விபத்து ஏற்படும் முன் இந்த குடோனை வேறு இடத்திற்கு மாற்றிட வேண்டும். எரிவாயு சிலிண்டர் விநியோகிக்க அதிக பணம் வசூலிப்பதை தடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த கூட்டத்தில் நுகர்வோர் அமைப்பைச் சேர்ந்த பிரேமலதா உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டனர். அப்போ இந்த கோரிக்கை 2 வருஷமா இந்த கோரிக்கை அமைச்சிருக்குது. இது பாத்தீங்கன்னாக்க 80 இடத்த வாங்கி அங்கே இருக்குது. 1980 வந்து அங்க இருக்குது. இப்ப வீடுகள்லாம் நிறைய வந்துருச்சு அந்த பகுதியில். யாராவது வெடிச்சு செத்து போயிட்டா அந்த ஊரே காலி ஆயிடும். ஏற்கனவே கிருஷ்ணகிரியில சிலிண்டர் வெடித்து பல பேர் செத்து போனாங்க, உங்களுக்கு தெரியும். ஆக பறக்குமட தாஸ்தாருக்கு அறிக்கை கொடுத்துட்டாரு, அப்புறம் தீயணைப்பு கொடுத்துட்டாரு, எல்லாமே கொடுத்துட்டாங்க. அது ஏன் இன்னும் இடம் மாற்ற மாட்டேங்கிறீங்க? கேள்விக்குறியா இருக்குது. நாங்க கேட்டாக்க சார் அது முன்னாள் அமைச்சர் வந்து வாங்கிட்டாரு. அது அமைச்சராகட்டும் யாராகட்டும் எங்களுக்கு அது கவலை இல்லை. செத்து போயிட்டாக்கா அமைச்சர் வந்து ஏதோ நிவாரணி சொல்லுங்க தவிர அது வந்து முன்னாள் அமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைச்சருடைய கூடாது, அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது சொல்றாங்க. அப்போ பொதுமக்கள் செத்து போயிட்டா என்ன பண்றது? இதுல வந்து கட்சி பாகுபாடு பார்க்கக்கூடாது, கட்சி பாகுபாடே பார்க்கக்கூடாது. ஆகவே இது பாருங்க மேடம், இது நீங்க 3 மாசம் சொன்னீங்க, எங்களுக்கு 1 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வந்து இன்னும் 5-6 மாசத்துல வரப்போகுது. ஆகவே மக்களுடைய நலனை கருதி உடனடியாக நீங்க இந்த இடத்தை மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையா நான் பதிவு பண்றேன் மேடம். அடுத்து அஞ்சட்டி, தேனிக்கோட்டை, கிளமங்கலம், ராயக்கோட்டை பகுதியில் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே பாருங்க அதிகமாக தான் பணம் வாங்கிட்டு கேஸ் அந்த விநியோகஸ்தர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அந்த எல்லா தேநீர் கடைகளை, ஓட்டல் கடைகளை எல்லாம் வீட்டு உபயோக சிலிண்டர் தான் பயன்படுத்திட்டு வராங்க. ஆகவே அந்த குடிநீர் பொருள் வழங்க தனி வட்டாட்சியர் நடவடிக்கை எடுக்கல. அதே போல மாவட்டம் முழுக்க நம்ம புட்சல்ல வந்திருக்காங்க மேடம், எஸ்ஐ மேடம் வந்திருக்காங்க. அவங்களும் பாருங்க லாரில அரிசி பிடிக்கிறாங்க மேடம். அடுத்த மேடம் நீங்க வந்து இந்த சிலிண்டரை பிடிங்க மேடம். கிருஷ்ணகிரிலேயே நிறைய சிலிண்டர் இருக்குது. நான் கிருஷ்ணகிரி குடிநீர் பொருள் வழங்க வட்டாட்சியர் டிஎஸ் நான் சொன்னேன், இடமே கை காட்டினேன், அவர் போய் பிடிக்க மாட்டேங்கிறார். ஏன் தெரியல, ஏன் பயப்படுறீங்க? நீங்க எல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பயிற்சி பெற்று போறீங்க, அது என்னமோ தெரியல, அழகா சிரிக்கிறார் ஐயா. ஆனா நான் சொல்றேன், இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நானும் வரேன், நானும் பொண்ணுங்களை அடிப்பான் உதைப்பான். ஆனா நீங்க போனீங்கன்னாக்கா சமாதானம் ஆயிடுவான் இல்லைங்களா? லேபர் ஆபீஸ் அவங்களும் போய் அந்த தொழிலாளர்களுக்கு முறைய சம்பளம் வழங்கப்படுகிறதா என்பதை அவங்க இன்னும் கண்காணிக்காம இருக்கிறாங்க. அதன் மீது உரிய நடவடிக்கை